2024-25 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு பெரிய திட்டமோ அறிவிப்போ இல்லை என இந்திய தொழில் முனைவோர் சங்க தலைவர் ரகுநாதன் கருத்து தெரிவித்திருக்கிறார். 2024-25 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனால் தமிழகத்திற்கு என்ன பயன் என்பது குறித்து ரகுநாதன் கூறுவதை தற்போது காணலாம். இந்த பட்ஜெட்டிலே ஆந்திராவிற்கு ஒரு 15,000 கோடி, பீகாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள், குறிப்பாக இந்த மாநிலங்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த நிதியை வழங்குவதும் என்று சொன்னது மற்ற மாநிலங்களை குறைவாக மதிப்பிடுகிறோமோ என்று தோன்றுகிறது. ஏன் இந்த 2 மாநிலங்கள் மட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றே மாண்புமிகு முதலமைச்சர் தமிழகத்திற்கு தேவையான சில திட்டங்களை கேட்டு அதை பற்றி குறிப்பு கொடுத்திருந்தார். அதை பற்றிய எந்த விதமான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டிலே இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் தங்களது தேவைகளை உணர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் ஏன் இந்த 2 மாநிலங்களுக்கு மட்டும் இந்த சலுகைகள் அல்லது இதை ஏற்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கும் பொழுது இது அவர்களது காலத்தின் கட்டாயத்தை உணர்த்துகிறது. ஒரு மாநிலத்திற்கு நல்லது செய்வது தவறு என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். அந்த மாநிலத்திற்கு செய்யும் நல்லது எல்லா மாநிலத்திற்கும் சென்று அடைய வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. அப்போ ஒருத்தருக்கு பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு பண்ணாத பொழுது ஏன் அவர்களுக்கு பண்ணவில்லை என்ற கேள்விதான் அதிகமாக இருக்குமே தவிர இவர்களுக்கு கொடுத்ததை விட இதுதான் பேசப்படும். தமிழக அரசிடமிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. மெட்ரோ திட்டத்திற்கு எங்களுக்கு நிதி தாருங்கள், புயல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தில் பங்கு கொடுங்கள், கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு லோன் கொடுங்கள் அப்படின்ற சில கோரிக்கைகள், நியாயமான ஒரு கோரிக்கைகள். தமிழகம் ஒரு இண்டஸ்ட்ரியல் சார்ந்த மாநிலம். தமிழகம் தங்களது பங்களிப்பை மிகச் சிறப்பாக அதிகமாக மத்திய அரசுக்கு தருகிறது. தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்காக ஒரு பாலிசியே வரவில்லை. தமிழகத்திலே மிக அதிகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காக அவர்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை. தமிழகம் ஒரு ஏற்றுமதி சார்ந்த ஒரு நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான ஒரு கட்டமைப்பு, அது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், சீ போர்ட்டாக இருக்கலாம், ரோடுகளாக இருக்கலாம், டவுன்ஷிப்பாக இருக்கலாம், நகர்ப்புற கட்டமைப்பாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம். அனைத்து வகையிலும் இவர்களது தேவைகள் அதிகம். அந்த தேவைகளுக்கு ஏற்ற சில மானியங்களையும் சில நிதி ஆதாரங்களையும் இந்த பட்ஜெட் வழங்கியிருந்தால் நன்றாக படிக்கும் மாணவரை ஊக்குவிப்பது போல ஆகும். இப்போ குறைவாக மார்க் வாங்குபவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம், தேவைதான் அது. ஆனால் அதே நேரத்திலே நன்றாக படிப்பவர்களையும் நம்ம ஒரு மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் ஆசிரியரின் கடமை இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.